தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல், புதுச்சேரி சட்டசபை தேர்தல், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், கேரளா ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடைபெறுகிறது. தேர்தல் கூட்டணி அமைக்க முடியாமல் இழுபறியில் தவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இழுபறியில் உள்ளது. காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திமுகவோ நாங்கள் தான் 16 தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்று அடம்பிடிக்கிறது. இந்த சூழ்நிலையில் 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்கிறது. அதேபோன்று திமுகவும் 30 தொகுதிகளிலும் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறது. இந்த குழப்பமான சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதாக கூறப்படுகிறது. 5 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக கூறப்படுகிறது. லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, டிஆர் பட்டினம், பாகூர், திருப்புவனை ஆகிய 5 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அங்கு கூட்டணியில் குழப்பம் உள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் குழப்பம். தற்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம். தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி. அதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனித்து போட்டி. ஆக புதுச்சேரி அரசியலில் ஒரு கடுமையான குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த கடுமையான போட்டியில் யார் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. தற்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது.